இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூர்யாவோட அப்பா ஏற்கனவே உயிர் இருந்தும் போனம் போல கோமாவுல இருக்கான். இதையும் கரெக்டா இல்ல சொல்லுது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் செத்துருவான். அதனால மத்த 3 பேரோட கதைய எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சா நமக்கு நல்லது. முடிச்சிடலாம். கொள்ளு பாட்டி, அந்த துர்காவை பத்தி உனக்கு தெரியாது. 150 வருஷம் உயிரோட இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனா அதை விட பெரிய விஷயம், அந்த மாதிரி இறந்து போய் யமனோட போராடி மறுபடியும் துர்கா உடம்புக்குள்ள வந்துட்டான். ஆமா, இப்போ நாம பாக்குறது துர்கா இல்ல, துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது அந்த மாரியோட ஆத்மா. ஆமா, அந்த மாரி அழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல பாட்டி. அந்த மாரிக்கு ஒண்ணுன்னா ஊர்ல இருக்கிற மொத்த சாமியும் கிளம்பி அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து சேர்ந்துரும். நாங்களும் 1000 எபிசோடா படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாட்டி. ஆமா. ஏய் தாரா, நீ பொண்ண போலவே என்னையும் நினைச்சு பேசுற. என்னோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த குடும்பத்தை எப்படி நான் அழிக்க போறேன்னு பொறுத்திருந்த பாரு. சரி பாட்டி, உன் வழியில நீ முயற்சி பண்ணு, என் வழியில நான் ட்ரை பண்றேன். ஓகே கொள்ளு பாட்டி, நாம அப்புறமா மீட் பண்ணுவோம். ஏச்சி, பா. துர்கா, என்ன சிஸ்டர், என்னமோ பயங்கரமான சிந்தனையில இருக்கீங்க போல இருக்குது. ஆமா, நேத்தி கடன் செலுத்த துர்கா தேவிய கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போறாங்கிற விஷயத்த நீ உடனே போய் என் கொள்ளு பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லு. யாரு? அந்த கிழவி கிட்டயா? ஏய், சாரி, அது என்னோட பாட்டி, மரியாதை கொடுத்து பேசு. ஆமா ஆமா, அந்த பாட்டி அம்மா கிட்ட சொல்லிடுறேன். அந்த பாட்டி தான் இவங்க எல்லாரையும் பழி வாங்கறதுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லுச்சுல்ல. ஆமா, இப்ப போய் இந்த தகவலை பாட்டி கிட்ட சொல்லு. அந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே சிஸ்டர், நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். பாட்டே, கொள்ளு பாட்டே, எங்க அத காணோம்? ஹாய் கிராணி, வாங்க கிராணி வாங்க. என்னடா என்ன என்கிட்ட இருக்கிற வைரத்தை பொடுங்கிக்கிட்டு போகலான்னு வந்திருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி, அதெல்லாம் அப்ப பாட்டி. அப்ப நீ யாருன்னு தெரியாம அப்படி நடந்துக்கிட்ட. இப்பதான் நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு தெரிஞ்சு போச்சா பாட்டி. அது மட்டும் இல்லாம 1008 தொடர் அமாவாசை விரதம் இருந்து அந்த வைரத்தை கைப்பற்றி இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த வைரம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சரி. சரி. டேய் பாண்டி, இப்ப நீ என்ன விஷயமா வந்திருக்க? ஏன் அந்த தாரா வரலையா? சிஸ்டர் வரல கிராணி, முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொல்லி சிஸ்டர் அனுப்பி வச்சாங்க கிராண்ட்மா. முக்கியமான விஷயம்? அதுவும் தாரா அனுப்பி வச்சிருக்காளா? அப்படி என்ன முக்கியமான விஷயமோ? குழந்தை தேவிக்காக துர்கா கோவில்ல வேண்டிட்டு இருந்திருக்கிறா. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குழந்தை தேவிய கூட்டிக்கிட்டு துர்கா அம்மன் கோயிலுக்கு போறா. துர்கா தேவி 2 பேரோட உயிரையும் ஒன்னா எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த நல்ல தகவலை சிஸ்டர் உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னா கிராண்ட்மா. ஜெய் பத்ரகாளி.
பூஜைக்கான பலன் எனக்கு கிடைச்சிருச்சு. எனக்குள்ள முழுமையா சக்தி வந்துருச்சு. என்னோட பலம் இன்னும் அதிகரிச்சிருச்சு. நான் நினைச்சத இனிமே நடத்தி காட்டுவேன். என்னோட எதிரிய ஒழிச்சு காட்டுவேன். ஓம் ஓம் கிரீம். மந்தாகினி, உனக்குள் கூடுதல் சக்தி உண்டாகி உனது பலம் அதிகரித்திருப்பது உண்மைதான். ஆனால் நீ நினைத்த காலத்தில் நினைத்த நேரத்தில் அந்த சக்தியை வைத்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அப்போ என்னோட தவம், எனக்கு கிடைச்ச சக்தி எல்லாமே எல்லாமே வீண்தானா? நான் சொல்ல வந்த பொருள் அதுவல்ல மந்தாகினி. எதற்கும் கால நேரம் என்று ஒன்று உண்டு. அவற்றிற்கென்று குறிப்பிட்ட திதி உண்டு. அந்த திதியில் தான் செய்ய முடியும். சரி, நீ சொல்றது சரிதான் சரிதான். ஆனா என்னைக்கு ஏத்த திதி தானே. நான் நினைச்சத நான் செய்யலாம்ல. நீ தாராளமாக செய்யலாம். சரி, நான் இப்பவே பூஜைய ஆரம்பிக்கிறேன். ஓம் ஓம் கிரீம் ஓம் காளி. என் குழந்தைக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என் நேர்த்தி கடனை ஏத்துக்கிட்டு என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ தாயே. ஓம் ஓம் காளி. காளி வா, காளி காளி வா வா. ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் ஏய் தங்கம், என்னடா பண்ற? ஏய் என்னது? சூர்யாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரி தோணுது. என் மனசு என்னமோ மாதிரி ஆகுதே. கண்டிப்பா ஜெயில சூர்யாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு என் உள் மனசு சொல்லுது.